நல்லை கந்தனுடைய இந்த சிறப்பு சப்பர திருவிழாவினை பற்றிய ஒரு பூர்ண விளக்கத்தினை எங்களுக்கு அளிப்பதற்காக இப்போது சமய புலவர் ஒருவர் இப்போது எங்களிடம் இங்கே வந்திருக்கிறார். அவரிடம் இந்த சப்பர திருவிழா பற்றி மேலதிக விவரங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். வணக்கம் ஐயா. வணக்கம் மெய்யன்பர்களே, எல்லாம் வல்ல விநாயக பெருமானுடைய திருவருளை நாங்கள் பிரார்த்தனை பண்ணி வேண்டிக் கொண்டு நல்லைக்கந்தனுடைய திருப்பொற் பாதங்களை பணிந்து நல்லைக்கந்தனுடைய அற்புதமான இந்த தெய்வீக தரிசனத்திலே நாங்கள் கலந்து கொண்டிருக்கிறோம். உண்மையிலே நல்லைக்கந்தன் சப்பரத்திலே ஆரோகணித்து இப்போது இந்த தெற்கு வீதியை வெளிவீதி தெற்கு வீதியை நோக்கி வந்து கொண்டிருக்கின்ற அதி உன்னதமான ஒரு வேளையாக நாங்கள் இந்த வேளையை பார்க்கின்றோம். உண்மையிலே நல்லைக்கந்தன் இன்றைய தினம் நாங்கள் பார்க்கிறோம், வசந்த மண்டப பூஜைகள் நிறைவு பெற்று வசந்த மண்டபத்திலே இருந்தபடி யாக தரிசனத்தை நிறைவு செய்து கொண்டு மிக வேகமாக அவர் சப்பரத்திலே வந்து ஆரோகணித்த ஒரு காட்சியை நாங்கள் இன்றைய தினம் பார்த்தோம். அது மட்டுமல்ல, இன்றைய தினம் சப்பரத்திலே நாங்கள் பார்க்கிறோம் இந்த கஜாவதி மகாவதி இரண்டு சக்திகளுக்கும் மிக அற்புதம் வாய்ந்த தங்க திருவாசி, உள்ளுக்குள்ளே இருக்கிற சிறிய தங்க திருவாசியை விட மேலதிகமாக ஒரு அற்புதமான தங்க திருவாசி இம்முறை விசேடமாக தங்கமயமாக அந்த பெருமானுடைய காட்சியில நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. மேலே இந்த சப்பரத்திலே மேலே பார்க்கிறோம், வேல் பெருமானிலே அந்த நாத பிரம்மரூப அம்சமாக இருக்கிற சேவல் கொடி மிக அற்புதமாக அசைத்தாடி கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அது வெற்றி கொடியாக முக்கோண சக்கரமாக இருக்கிற ஒரு சிறப்பு. இந்த ஆலயத்திலே முன்னைய காலத்திலே நான் நினைக்கிறேன் 1990 காலப்பகுதிகளிலேயே நீங்கள் பார்த்தா தெரியும், 90 காலப்பகுதிகளிலேயே, அதாவது கோட்டை அடிபாடுகள் நடைபெற்ற காலத்திலே, ராணுவ பிரச்சனை நடைபெற்ற காலத்திலே கூட